மகளேன் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா துளசி வந்து இந்த மாதிரி வந்து அவங்க தென்னந்தோப்பு கணக்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாதமும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராடு பண்ணி கணக்கு வந்து எழுதியிருக்காங்க. எந்த கணக்குமே ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சித்தப்பா, அதாவது கணக்கு பழக்க பார்க்குற அவரை வந்து கேள்வி கேட்குறாங்க. உடனே அவரோட ஒய்ஃபும் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஏன் புருஷனே நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு துளசியை திட்டுறாங்க. எதுக்காக தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்க, காலேஜில் நடந்ததெல்லாம் நாங்கள் போட்டு கொடுத்துறோன்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு துளசியை திட்டுறாங்க. நான் ஒன்றும் எதை நினச்சும் இந்த மாதிரி பண்ணல, நான் கணக்கு பார்த்ததில் எந்த கணக்கும் சரியா இல்லை, நிறையா கணக்கு தப்பாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் காசு தேவைப்பட்டா நீங்கள் நியாயமாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் அபிராமி நாச்சியார் அம்மாட்டையே கேட்கலாம், அத்தைகிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே காசு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க. நான் நினச்சிருந்தா எல்லோரும் முன்னாடியும் ஹாலில் வச்சு சொல்லியிருக்கலாம், நான் அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசினதே வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஒழுங்காக புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேரையும் வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறமாவது எந்த ஒரு தப்பு நடக்காமல் கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.